டாக்டர் ராமதாஸின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக உருவாக உள்ள நிலையில் இதனை ஆட்டோகிராஃப், பாண்டவர் பூமி உள்ளிட்ட சூப்பர் ஹிட் படங்களை இயக்கிய சேரன் இயக்குகிறார். தமிழகத்தையே புரட்டி போடும் வகையில் 1980களில் ராமதாஸ் செய்த நடவடிக்கைகள் என்ன? அரிய பல தகவல்களை பார்க்கலாம் வரப்போகும் செய்தி தொகுப்பில். சில நாட்களுக்கு முன்பு இயக்குனர் சேரன் தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு புதிய பயணத்தை தொடங்க இருப்பதாக தெரிவித்திருந்தார். தமிழ் சினிமாவில் சேரனின் படைப்புகளுக்கு என்றுமே தனி ரசிகர் பட்டாளம் உள்ள நிலையில் இந்த அறிவிப்பை எதிர்பார்த்து வந்தனர். இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் வாழ்க்கை வரலாற்றை சேரன் இயக்கப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது. பாரதி கண்ணம்மா, பொற்காலம், வெற்றி கொடிகட்டு, பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃப், தவமாய் தவமிருந்து என பல பொக்கிஷ படைப்புகளை தமிழ் சினிமாவுக்கு தந்த சேரன் ராமதாஸ் பயோபிக்கை எடுக்கவிருப்பது சினிமா ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. அதே நேரம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை பொறுத்தவரை இந்த தகவல் உற்சாகத்தை அளித்துள்ளது. தமிழக அரசியலில் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு பிறகு தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பெருவாரியான வரவேற்பை பெற்றுள்ளது பாமக. வன்னியர்களுக்கான கட்சி என்றே விமர்சனங்கள் எழுந்தாலும் பாமக கூட்டணியை அதிமுக, திமுக ஆகிய இருபெரும் கட்சிகளும் எதிர்பார்த்து வருகின்றன. தற்போது டாக்டர் ராமதாஸ், அன்புமணி இடையே பனிப்போர் நிலவி வந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை குறிவைப்பதற்கு பாமக போராடி வருகிறது. இந்த நிலையில் ராமதாஸின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக உள்ள தகவல் கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேரன் இயக்கும் இந்த படத்தில் இளம் வயது ராமதாஸாக ஆரியும், முதுமை கதாபாத்திரத்தில் சரத்குமாரும் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஐயா என பெயர் வைக்கப்பட்ட இந்த படத்தின் போஸ்டரில் 1987 என குறிப்பிடப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டு 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ராமதாஸ் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. மக்கள் தொகை அடிப்படையில் வன்னியர்களுக்கு மாநிலத்தில் 20 விழுக்காடு, மத்தியில் 2% ஒதுக்குமாறும், தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு 18 விழுக்காடில் இருந்து 22% உயர்த்துமாறும் கோரிக்கைகளை விடுத்தார். பாமக தொடங்குவதற்கு முன்பாக வன்னியர் சங்கம் சார்பில் 1984ஆம் ஆண்டு உண்ணாவிரதம், 1985ஆம் ஆண்டு சென்னையில் பேரணி, 1986இல் மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு, அதாவது 1987 செப்டம்பர் 17ஆம் தேதியன்று சென்னையின் முக்கிய சாலைகளில் வன்னியர் சங்கத்தினர் மறியல் செய்தனர். 17ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை இந்த 7 நாட்களில் நடந்த போராட்டத்தால் தமிழகமே ஸ்தம்பித்து போனது. ஆம், சென்னையில் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட ராமதாஸ் ஆதரவாளர்கள் மரங்களை வெட்டியும் கற்களை சாலையின் நடுவே போட்டதால் போக்குவரத்து முடங்கி போனது. சென்னையிலிருந்து வெளிமாவட்டங்களுக்கு அல்ல, ஒரு ஏரியாவிலிருந்து இன்னொரு ஏரியாவுக்கு செல்வதற்கே முடியாமல் போனது. எங்கு பார்த்தாலும் போராட்டமும் அதில் தாக்குதல் சம்பவங்களும் நடைபெற்றன. பெருங்களத்தூரில் ரயில் மீது போராட்டக்காரர்கள் கற்களை கொண்டு வீசினர். இதில் சுமார் 18,000 பேர் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அப்போது தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி வகித்த எம்ஜிஆர் உடல்நலக் குறைவு காரணமாக அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தார். இதற்கிடையே போராட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் தேசிங்கு, வேலு, கோவிந்தன் உட்பட 21 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாடு திரும்பிய முதலமைச்சர் எம்ஜிஆர் நவம்பரில் ராமதாஸை சந்தித்தார். இடஒதுக்கீடு விவகாரத்தில் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதியளித்த எம்ஜிஆர் அடுத்த 1 மாதத்திற்குள்ளாகவே காலமானார். இதனையடுத்து 1989ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்ற கலைஞர் கருணாநிதி வன்னியர் சமுதாயத்துடன் சேர்த்து 108 சமுதாயத்தினரை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அதாவது எம்பிசி பட்டியலில் இணைத்து 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார். அப்போது தனக்கிருந்த செல்வாக்கு, வரவேற்பு இவற்றை கவனத்தில் கொண்ட ராமதாஸ் 1989ஆம் ஆண்டு ஜூலையில் தனது வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றினார். இவ்வாறு தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலையை உண்டாக்கிய ராமதாஸின் வாழ்க்கை விரைவில் திரைப்படமாக உள்ளது.